கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் பார்க்க போகிற மிஷனரியின் பெயர் ஜான் ரோஜர்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிலைத்து நின்று இரத்த சாட்சியாக மரிப்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியம் அல்ல. இச்லாக்கியம் பெற்றோர் பேறு பெற்றவர்கள் அவர். 1555 ஆண்டு இதே நாள் பிப்ரவரி 4 மாபெரும் கூட்டத்தின் நடுவே கம்பத்தில் கைகால்கள் கட்டப்பட்டவராக சுற்றிலும் விறகு கட்டைகள் அடுக்கப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டார் ஜான் ரோஜர்ஸ். இரத்தமேரி என்று அழைக்கப்படும் இங்கிலாந்து அரசின் ஆட்சி காலம் அது. கத்தோலிக்க மதம் சாராத புரோட்டஸ்டாண்டுகள் தேடி பிடிக்கப்பட்டு இரத்த சாட்சிகளாக்கப்பட்டார்கள். அரசாட்சியில் கொடுங்கோன்மை கோரதாண்டவமாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஆயினும் புரட்சியாளர்கள் தங்கள் புதுமைகளை கிறிஸ்துவுக்குள் மிகுந்த தைரியத்துடன் செய்து வந்தனர். ஜான் ரோஜர்ஸ் 1500 வருடம் பிறந்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். கத்தோலிக்க போதகராக தன் பணியை தொடங்கிய இவர் ஜான் விக்லிப்பின் நட்பை பெற்று கிறிஸ்துவின் தொண்டரானார். அனைவர் கைகளிலும் வேதாகமம் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் அவர் உள்ளத்தில் எழுந்தது. இந்நிலையில் ஜான் விக்லிப் கலகக்காரர் என்று கைது செய்யப்பட்டு எரித்து கொல்லப்பட்டார். எனவே விக்லிப் மொழிபெயர்த்த வேதாகமத்தின் பிரதிகளை ஆங்கிலத்தில் வெளியிட முயற்சிகளை மேற்கொண்டார் ஜான் ரோஜர்ஸ். மக்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் மொழிகளில் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தனர். இறுதியாக ஜான் ரோஜர்ஸ் எதிரிகளின் கைகளில் சிக்கினார். வேதாகமத்தை வெளியிட்ட காரணத்திற்காக அவரை தீயிலிட்டு உயிரோடு கொளுத்தினர். மரண வேளையிலும் கிறிஸ்துவின் மீது மிகுந்த பற்று கொண்டவராக தன் விசுவாசத்தை நிலை பெற செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, உன் கையில் இருக்கிற வேதாகமத்துக்காக எத்தனையோ மிஷனரிகள் இறந்திருக்கிறார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தன்னுடைய உயிரை அலட்சியமாக எண்ணி தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தை நீ வாசிக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய சாபக்கேடு. தொடர்ந்து கர்த்தருடைய வேத வாக்கியத்தை, தொடர்ந்து வேதத்தை நன்றாக படியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பா